இசையம்சம் உள்ள படம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த நிறைவு. வெஸ்டிலெல்லாம் நிறைய வரும், பட் இந்த காலத்தில் ஒரு மியூசிக்கை மெயின் சப்ஜெக்டாக எடுத்து, அதுவும் கர்நாடிக் மியூசிக்கை மெயின் சப்ஜெக்டாக எடுத்து ஒரு படம் வந்து மெயின் ஸ்ட்ரீமில் ரிலீஸ் ஆகி இவ்வளோ நல்லா இருக்குது, இவ்வளோ நல்ல ரிசப்ஷன் இருக்குது. அண்ட் இப்போ நான் பார்த்த ஷோ, இட் வாஸ் அ ஹவுஸ்ஃபுல் ஷோ. இந்த படம் ரொம்ப ஒரு அற்புதமான படம், உணர்ச்சி பூர்வமான படம். கேசி படம் பார்த்துட்டு வந்தாங்க. ரொம்ப அற்புதமான படம், ஒரு குடும்பத்தனமான படம், இசையம்சம் உள்ள படம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த நிறைவு. இந்த சங்கராபரணம் சிந்து பைரவி வரிசையில் வைக்க வேண்டிய ஒரு தரமான படம். ரஜினியெல்லாம் டைரக்ட் பண்ண சுரேஷ் கிருஷ்ணா இந்த படத்தை, ஒரு குடும்பத்தனமான படத்தை மிக சிறப்பாக செய்திருக்கார். அதில் தேனிசை தென்றல் தேவாவுடைய பரிமளிப்பு அற்புதமான பரிமளிப்பு. மொத்தத்தில் எல்லா கலைஞர்களும் ஒரு மிகப்பெரிய சல்யூட். ரொம்ப நல்ல படத்தை பார்த்த ஒரு திருப்தியோடு வெளியே வந்தாங்க. அதாவது இதில் என்னென்னா, ஒரு இசைக்கலைஞன் தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சொசைட்டிக்கு இசையை நீ அளிக்கும் போது அந்த கஷ்டத்தெல்லாம் இல்லாமல் ஒரு சரியான பரிமளிப்பை சமுதாயத்துக்கு நீங்கள் தரணுன்ற ஒரு பெரிய செய்தி இது. ஒவ்வொருத்தர் கஷ்டங்களையும் கவலைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. ஒரு கலைஞனுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் சொசைட்டிக்கு அவர் கொடுக்க வேண்டிய இசை பரிமளிப்பை சிறப்பாக செய்யணுன்ற ஒரு அற்புதமான செய்தி. ஆமாங்க, மொத்த குடும்பமே, அவங்களுடைய மொத்த குடும்பமே பரிமளிச்சிருக்காங்க. ஒய்ஜிஎம்மோட மகள், அவருடைய பேரன் எல்லாருமே சேர்ந்து ஒரு அற்புதமான கலவை, ஒரு பெரிய குடும்பத்தனமான படத்தை கொடுத்தது ஒரு பெரிய நிறைவு. சத்யராஜ் கேரக்டர் மறக்க முடியாத கேரக்டர். அது என்னென்னா, பொதுவாக கடவுள் கல்வியை விட்டு வெளியே இருந்தவர் அவர். ஆனால் கடவுளாக வந்து உண்மையிலேயே மக்களுக்கு ஒரு சாதகமான செய்திகளை கடவுள்ன்ற ஒரு கேரக்டர் வச்சுட்டு அவர் சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. ரசிக்க வேண்டிய விஷயம் அது. சாருகேசி அப்படிங்கிறப்போ கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டில் தான் நான் படம் பார்க்க போனேன். ஏன்னா வந்து பேரை பார்த்தோன்னே இது வந்து ஒரு பீரியட் ஃபிலிமாக இருக்குமா, இல்லை நிகழ்கால ஸ்டோரியாக இருக்குமான்னு ஒரு எதிர்பார்ப்பில் போயிருந்தேன். பட் இது வந்து ஆல்ரெடி ஒய்ஜி மகேந்திரன் சார் வந்து அவங்களோட நாடகத்தில் பண்ண ஒரு ஸ்டோரியை தான் படமாக எடுத்திருக்காங்க அப்படி தான் கேள்விப்பட்டேன். இது ஒரு நிகழ்கால ஸ்டோரி மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா படத்தில் ஓலாலாம் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓகே, இது கரண்ட் ஸ்டோரி அப்படின்னு நினச்சேன். ஒரு பெரிய சங்கீத வித்வான், அவர் வந்து ஒரு பெரிய சங்கீத புகழ் வாய்ந்த ஆளாக இருக்கார். பட் அவர் பையன் வந்து அவர் சொன்ன பேச்சை கேட்குறதில்ல. பொதுவாக வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய லெஜண்டுக்கு பையனாக பிறந்தா இருக்கிற கஷ்டம் என்னென்னா, அவங்களோட பேரை வச்சு அவங்கள ஜட்ஜ் பண்ணுவாங்க, டாமினேட் பண்ணுவாங்க. அவரோட பையன் தானே நீங்கள் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். இவங்களுக்காக இவங்களை ப்ரூஃப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சில பேர் தான் அதை மீறி சாதிச்சிருக்காங்க. அந்த ஒரு ப்ரெஷரில் தான் வந்து இந்த சாருகேசி அவரோட பையனும் இருக்கார். ஸோ அதனால் அப்பாவுக்கு பையனுக்கு செட் ஆகலை. அந்த ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. அதாவது ஒரு நம்ம பொதுவாக பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டெல்லாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது இந்த படம் மூலிமா நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குவோம். அது வந்து ஓப்பனாகவே இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. மற்றபடி ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. மியூசிக்காகவும் சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. தேவா சார் சூப்பராக மியூசிக் பண்ணியிருந்தார். ஒய்ஜி சாரோட நடிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மெயின் கேரக்டர் ரொம்ப நாள் வச்சு பண்ணியிருந்தார். ஆச்சரியம் என்னென்னா, சத்யராஜ் சார் வந்து கடவுளாக பண்ணியிருந்தார். அந்த கேரக்டர் பார்க்குறப்ப அது ஏசுநாதரா என்னன்னு தெரிகிற அளவுக்கு இருந்துச்சு. பட் அவரே வந்து நான் ஒரு சிவன் அப்படிங்கிற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பார். இந்த கெட்டப்பு வித்தியாசமாக போட்டிருந்தாங்க. அது எதுக்கு அந்த கெட்டப்னு தெரியல. பட் அந்த கெட்டப்பில் ரஜினி சார் நடிச்சிருந்தா இன்னும் செட் ஆகிருக்கும். ரஜினி சாரோட கெட்டப் மாதிரியே இருந்துச்சு. அது டேரக்டர் வந்து சுரேஷ் கிருஷ்ணா. இதுக்கு முன்னாடி நம்ம பாஷா படம்லாம் பார்த்தோம், அவர் தான் டேரக்டர். ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தார் சுரேஷ் கிருஷ்ணா. ஃபஸ்ட் ஹாஃப் ஆரம்பிக்கிறப்போ என்னடா ஒரு மாறி போகுது இன்டர்வியூ அப்படின்னு யோசிக்கிறப்போ, ஆனால் போக போக நம்மளை ஸ்க்ரீனில் உட்கார வச்சிட்டாரு. நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே நல்லாவே பண்ண ஆரம்பித்தார். நல்லாவே இருந்துச்சு. ரம்யா பாண்டியன் ஒரு சூப்பரான ரோலு, நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக வந்து ஒரு நல்ல மெசேஜ், ஒரு நல்ல படம், நல்லாவே இருந்துச்சு. பெருசாக கமர்ஷியல் ஃபைட்டு ஆக்ஷன்லாம் இல்லாமல் ஒரு ஸ்டோரியாக ஒரு நல்ல படம்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு ஸ்டோரி கதை ரசிக்கிறவங்க இந்த படத்தை போய் பார்க்கலாம். வெஸ்டிலெல்லாம் நிறைய வரும், பட் இந்த காலத்தில் ஒரு மியூசிக்கை மெயின் சப்ஜெக்டாக எடுத்து, அதுவும் கர்நாடிக் மியூசிக்கை மெயின் சப்ஜெக்டாக எடுத்து ஒரு படம் வந்து மெயின் ஸ்ட்ரீமில் ரிலீஸ் ஆகி இவ்வளோ நல்லா இருக்குது, இவ்வளோ நல்ல ரிசப்ஷன் இருக்குது. அண்ட் இப்போ நான் பார்த்த ஷோ, இட் வாஸ் அ ஹவுஸ்ஃபுல் ஷோ. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல படம். கண்டிப்பாக எல்லாருமே வந்து பாருங்கள். அண்ட் டேக்கிங் த ஃபிலிம், அந்த ஃபிலிமில் இருந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே, ஒய்ஜிஎம் சார் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவருடைய ஆக்டிங்கெல்லாம் நம்ம பல ஜென்ரேஷன்ஸாக, எனக்கு தெரிஞ்சு 3 ஜென்ரேஷன்ஸாக எங்களோட ஃபேமிலியில் அவருடைய நண்பர்கள் அண்ட் அவருடைய படங்களையும் ட்ராமாக்களையும் நாங்கள் பார்த்த ஒரு ஃபேமிலி. ஸோ அதில் இந்த லீட் கேரக்டரில் சாருகேசின்ற கேரக்டரில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் சுஹாசினி மணிரத்னம் மேம்,
சத்யராஜ் சார் வந்து அந்த ராகதேவன்ற கேரக்டருக்கு ரொம்ப ஒரு அழகாக ஒரு அழகு கொடுத்துருக்காரு. கம்மிங் டு த மியூசிக், தேனிசை தென்றல் தேவா சார்லாம் என்ன மாதிரி படம்லாம் பார்த்துருக்கோம், நம்ம பாட்ஷா அந்த மாதிரி படம்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு பியூர் கிளாசிக்கல் மியூசிக் படத்துக்கு ரொம்ப அழகாக ஃபஸ்ட்டு பாட்டே சாருகேசின்ற ராகத்தில் வந்திருக்கு, லாஸ்ட்டு பாட்டு வந்து பந்துவராளின்ற ஒரு ராகத்தில் வந்தது. ஆஸ் மியூசிஷியன் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ராகங்கள்லாம் இன்றைய சினிமாவில் யூஸ் பண்ணுறது வந்து அது அவங்கெல்லாம் பண்ணுவாங்க. ஆப்வியஸ்லி மாஸ்ட்ரோஸ், இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லாருமே மாஸ்ட்ரோஸ். ஸோ வெரி ஹாப்பி டு see this film. It was a ஹவுஸ்ஃபுல் ஷோ. ஸோ கண்டிப்பாக எல்லா குடும்பங்களும் வந்து பார்க்கக்கூடிய, குடும்பங்களுக்கு மியூசிக் மூலமாக குடும்பங்களுக்கு ரொம்ப நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ் அ ஃபேமிலி இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன் நம்ம ஆஸ் யங்ஸ்டர்ஸ் நம்மலாம் எப்படி படம் பார்ப்போம்னு தெரியும். ஸோ இது வயலன்ஸ் அது இதுன்னு இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு நீட் க்ளீன் ஃபேமிலி வாட்சாக கண்டிப்பாக எல்லாருமே வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படம் ரொம்ப ஒரு அற்புதமான படம், உணர்ச்சி பூர்வமான படம். எல்லா படத்துலையும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி மசாலாக்களையோ சண்டைகளையோ சச்சரவுகளையோ எதிர்பார்த்து வந்தால் இது வந்து ஒரு பாடமாக உங்களுக்கு மாறக்கூடும். அந்த அளவுக்கு ஒரு இசைக்கலைஞனுடைய வாழ்க்கையில் என்னென்ன தாவங்கள், என்னென்ன உணர்ச்சிகள் எல்லாத்தையும் காமிச்சிருக்கார். அதுலேயும் குறிப்பாக நான் எல்லா நேயர்களுக்கும் சொல்லணும்னு நினச்சேன், எல்லா சேனலுக்கும், அந்த தலைவாசல் விஜய் ரொம்ப 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 அருமையாக நடிச்சிருக்கிறார். எங்களுக்கு ரொம்ப பாசமாக, அந்த எப்போவுமே ஒரு கலைஞனுக்கு ஒரு உற்ற தோழன் ஒருத்தர் இருக்கணும், தன்னுடைய கஷ்டங்களை பரிமாறிக்கொள்கிற மாதிரி. அதில் தலைவாசல் தோழன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார். அதே மாதிரி ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பாக்யம் அம்மா, சத்யராஜ் சார், ராகதேவன் என்ற பெயர் நான் தான் எல்லா சேனலுக்குமே சொன்னேன். எல்லார் வாழ்க்கையிலும் இப்படி ஒரு ராகதேவன் தான் எங்களுக்கெல்லாம் கவலையே கிடையாது. நானும் ஒரு மியூசிக் ஆர்டிஸ்ட். அந்த அளவுக்கு கவலையை போக்கிய கலையான படத்தை சாருகேசியை மதிப்பு செய்து கொடுத்தால் 100க்கு 101 என்று மதிப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்கள் மனதில் நிறைந்திருக்கிறார் OGM அண்ணா, சுகாசினி அம்மா, அனைத்து கலைஞர்களும், மதுவந்தியா இருக்கட்டும், அதே மாதிரி சமுத்திரக்கனியா இருக்கட்டும், சத்யராஜ் ஆகட்டும், எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டு. ஹேட்ஸ் ஆஃப் டு மை டியர் சகோதரர் தேவா அண்ணா. அண்ணாவோட மியூசிக், அண்ணானா கானான்னு நினச்சிருக்கோம், அப்படி இல்லை, கர்நாடிக்கும் தேவா அண்ணா பண்ணுவார் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக பண்ணி காமிச்சிருக்கார். அனைவருக்கும் பாராட்டுகள் சொல்வது த கிரேட்டஸ்ட் சுப்பு ஆறுமுகம் ஐயாவுடைய மகள் பாரதி திருமகன். தேங்க்யூ. இதில் ரொம்ப புதுமையாக இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா சத்யராஜ் அண்ணா தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவரை பல படங்களில் நான் ரொம்ப படம் பார்க்காதவள், இந்த படம் பார்க்க வந்ததே நான் குடும்ப நண்பர் என்பதால் தான் வந்தேன். ஆனால் சத்யராஜ் சாருடைய வார்த்தைகள், அதாவது பா விஜய் சொல்லக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப சத்யராஜ் சார் அண்ணா அருமையாக ரசித்து காட்டியிருக்கார். உண்மையிலேயே சத்யராஜ் சாருடைய வார்த்தைகள் சத்திய வாக்குகளாக மக்கள் எழுதி வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு, டைரியில் எழுதி வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அருமையான வார்த்தைகளுடைய உச்சரிப்பு, பாவம், அன்பு, உண்மையிலே சாட்சாத் கடவுள் தான் வந்திருக்கிறார் என்பதை சமுத்திரக்கனி கடைசியாக சொல்லும்போது எங்கள் கண்ணில் கண்ணீர் வந்தது. உணர்ச்சி பூர்வமான படங்க இது, படம் இல்லைங்க, பாடங்க. தயவுசெய்து வந்து பாருங்க. தேங்க்யூ. இந்த தலைமுறைக்கு புரியுமா என்பதை விட இந்த தலைமுறைக்கு புரிய வேண்டும் என்று நினைத்த படம், அப்படித்தான் நான் சொல்லுவேன். இந்த தலைமுறைக்கு ஒரு காதலோ ஒரு மசாலாக்களோ இருந்து சண்டைகளோ இருந்தால்தான் பார்க்கணும் என்று நினைப்பவர்களை பற்றி நான் பேச விரும்பவில்லை. ஆனால் நல்ல விஷயத்தை இளைஞர்களும் வந்து பார்க்க வேண்டும் என்று முயற்சி செய்து எடுத்த முயற்சியை நான் பாராட்டுகிறேன். இந்த தலைமுறை ரசித்தால் ரசிக்கணும். என் மகனோடு தான் நான் வந்திருக்கிறேன். அவனுக்கு வயசு 30 தான். அவன் மியூசிஷியன், அதனால் அவன் இதை ரசித்தான். பட் எல்லாரும் ரசிக்கிற அளவுக்கு சங்கீதம் என்பதை தவிர்த்து மேலே ஒரு குடும்ப பாசம், ஒரு கொள்கை, ஒரு சத்தியம், ஒரு உண்மை எல்லாம் இருக்கிறது. தயவு செய்து பாருங்கள் என்பது. அதாவது இது கர்நாடக சங்கீத கலைஞனை பற்றிய படம் தான். அந்த படம்னு இருந்தாலும் கர்நாடக சங்கீதத்துக்கு மட்டுமே அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல, உணர்ச்சிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஒரு மனுஷனோட வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கும், எப்படியெல்லாம் கஷ்டப்படும், பின்னாடி நடக்கிற விஷயங்கள் முன்னால் தெரிய வந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சாதாரணமான கலைஞர்கள் வாழ்க்கையில் நடக்கிறது தான். ஆக தயவு செய்து கலைஞர்களும் பார்க்கணும். இதை நான் அன்போடு சொல்லிக்கிறேன். எல்லா கலைஞர்களும் பார்க்கணும். இதை நான் பார்த்தது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இன்றைக்கே அண்ணாட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், அண்ணா உங்களுக்காக நாங்கள் இந்த தேட்டருக்கு போகிறோம். ஆக என்றைக்கும் அண்ணாவுடைய நடிப்பு வாழ்ந்து கொண்டே இருக்கும். அவர் வந்து சிரிப்புக்காக பிறந்த நடிகர். எங்கள் அப்பா சொல்லுவாங்க குட்டி கலைவாணர்னு. அந்தளவுக்கு சிரிப்புக்காக பிறந்த நடிகர், சீரியஸாகவும் நடிச்சிருக்கிறார் என்பது ஒரு ஆர்டிஸ்டாக, ஒரு கலைமாமணி வாங்கிய பாரதி திருமகனாக நான் ரசித்து பாராட்டுகிறேன். இந்த தலைமுறை 2Kன்னு தனியாக பிரிக்காதீங்க, எல்லா 2Kவும் வந்து பார்க்கணுங்கிறது என்னுடைய ஆசை. ஏன்னா 2Kவிலேயும் இசைக்கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா? தயவுசெய்து வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. பிரார்த்திப்போம், நிச்சயமாக கிடைக்கணும் என்று பிரார்த்திப்போம்.